ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் வந்து ஏன் வந்து கார்னாட் இன்ஜின் ரைட் வந்து 100% எஃபிஷியண்ட்டான ஒரு இன்ஜின் ஏன் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியலங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். அதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 100% எஃபிஷியன்சிங்கிறத அட்டைன் பண்ணுறதுன்றது லைக் ப்ராக்டிக்கலாக ஒரு பாசிபிள் இல்லாத விஷயம். அதுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கெல்வின் பிளாங்க்கோட செகண்ட் லா ஓட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அது கிளியராக புரியும். அதை நான் சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போது ப்ரொப்பல்லர் இருக்குன்னு வைங்க, அது சுற்றணும்னு வைங்க, வச்சுட்டோங்க. இப்போ ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது, மேலே ப்ரொப்பல்லர் இருக்குன்னு வைங்க. அந்த மேலே வாட்டர் ஃபால் ஆகிறப்போ அந்த ப்ரொப்பல்லர் அடித்து சுற்றிட்டு அந்த வாட்டர் வந்து மூவ் ஆனால் வெளியே போனால்தான் அந்த இன்கமிங் வாட்டரும் அவுட் கோயிங் வாட்டரும் ஒரு ரேஷியோவில் இருந்தால் தான் அந்த ப்ரொப்பலரே சுற்றும். லைக் அவுட் கோயிங் வாட்டரே இல்லைன்னா அது ஃபுல்லாக அது ஃபில் ஆகி அந்த ப்ரொப்பலரே சுற்றாது, ஜாம் தான் ஆகும். இன்னொருமே கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கணுன்னா, லைக் இன்கமிங் அவுட் கோயிங் ஆஃப் ஹீட் இருக்கிறப்ப தான் நமக்கு இன்ஜினே ஒர்க் ஆகும், இல்லை இன்ஜின் ஜாம் தான் ஆகும். ஸோ வந்து ப்ராக்டிகாலிட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு 100% எஃபிஷியண்ட்டான இன்ஜின் வந்து உருவாக்கவே முடியாது. அதை நானுமே யோசிச்சிருக்கேன், எல்லாருமே யோசிச்சிருப்போம். அதுதான் இவ்வளோ பெரிய இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க, ஏன் அப்படி ஒரு அந்த லைக் வந்து ஒரு ரொம்ப ஒரு எக்ஸாக்டான அந்த மெட்டீரியல்ஸு, அந்த எக்ஸாக்டான அந்த ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருந்தால் ஏன் எஃபிஷியண்ட்டாக இருக்க முடியாது அப்படின்லாம் நானும் யோசிச்சிருக்கேன். பட் அதெல்லாம் பாசிபிள் இல்லை போல். படித்து பார்த்த வரையும் அது பாசிபிள், லைக் 100% எஃபிஷியன்சி பாசிபிள். பட் மூவிங் டுவர்ட்ஸ் தட் தான், பெட்டர்மெண்ட் தான் பண்ணிட்டுருக்கோம். ஒரு சரி, ரைட் ஏசி இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். கெல்வின் பிளாங்கோட ஸ்டேட்மெண்ட்டை படித்து பாருங்கள். இன்னுமே அது வந்து ரொம்ப ஒரு லைக் இன்னுமே அந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸோட உங்களுக்கு அந்த டெஃபினேஷன் தந்திருப்பாங்க தியரட்டிக்கலாக. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பார்க்கலாம்.